நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. நெல்லையில் மென்பொறியாளர் கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட காதலியின் சகோதரரான சுர்ஜித் டிப்டாப்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான வீடியோ வெளியாகியுள்ளது. தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரம். தமிழகத்தில் உலகிய மிகப்பெரிய கொலை வழக்கில் ஒண்ணுன்னு சொல்ல போறாங்க. திருநெல்வேலியில் நடைபெற்ற ஒரு ஆணவ கொலை வழக்கு. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆர்வமங்கலத்தை சார்ந்தவர் மென்பொறியாளர். அவர் அதாவது ஆர்வமங்கலம் பகுதியை சார்ந்தவர் விவசாயி சந்திரசேகர், ஒரு விவசாயி. இவரோட பையன் கவின் செல்வராஜ். இவர் சென்னையில உள்ள ஒரு முன்னணி மென்பொருள் நிறுவனம் ஒன்றுல வேலை பார்த்து இந்நிலையில கடந்த சில மாதங்களுக்கு கவின் செல்வ கணேஷ் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். இந்த கொலை சம்பவத்துல கவின் செல்வ கணேஷ் காதலித்த இளம் பெண்ணோட குடும்பத்தினருக்கு தொடர்பு இருப்பதா சொல்லி குடும்பத்தினருக்கு, அதாவது இறந்து போன கவினோட குடும்பத்தினருக்கு குற்றம் சாட்டினாங்க. குறிப்பா இளம் பெண் அந்த பெண்ணோட பெற்றோரும் காவல்துறையில சார்பு ஆய்வாளர்களாக பணியாற்றி இருக்காங்க. அதாவது அவ அப்பா சரவணன் மற்றும் அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி, அவங்க ரெண்டு பேருமே காவல்துறையில பணிபுரிஞ்சிட்டு அவங்க பையன் சுட்டிட்டு அதுல நேரடி தொடர்பு கொண்டு கவினை கொலை செஞ்சதா சொல்லி அவங்க குற்றம் சாட்டினாங்க. இதன் அடிப்படையில முக்கிய குற்றவாளியான சுர்ஜித், அதே மாதிரி அவரோட பெற்றோரான சரவணன், கிருஷ்ணகுமாரி மற்றும் அவருக்கு உறவினர் ஜெயபால் ஆகியோர் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 கடுமையான பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கோட விசாரணை நெல்லை மாவட்ட தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஏற்கனவே நடைபெற்று. இந்நிலையில இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான சுர்ஜித், அதே மாதிரி அவரோட தந்தை சரவணன், தாயார் கிருஷ்ணகுமாரி மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகிய 4 பேரும் இன்னைக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்காக நேரில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. ஆஜர்படுத்தப்பட்டதோட வழக்கோட குற்றவாளியான சுர்ஜித் டிப்டாப்பா உடை அணிந்து அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வந்திருக்காரு. மேலும் இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற திரு கேமா என்ன சொல்லியிருந்தாங்க, இவ்வழக்குல காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட 900 பக்கங்கள் அடங்கிய விரிவான குற்றப்பத்திரிகை நகல்களை குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கும் தனித்தனியா வழங்க உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒத்திவைத்திருக்காங்க. அதாவது ஒரு கொலை வழக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.